எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லக்ஷ்மி கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆப்பம் அண்டு தோசை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரே மாவு தான் இதில் ஸ்பெஷல். என்னென்னா ஒரே மாவில் தோசையாகவும் ரெடி பண்ண போகிறோம், ஆப்பமாகவும் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் இதில் ஸ்பெஷலு. நம்ம ராகி மாவு பற்றி சொல்லணுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துமே ராகி மாவில் இருக்குது. இப்போ நம்ம அந்த மாவு தான் இப்போ ரெடி பண்ணி 2 விதமாக செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனில் நான் முட்டை குருமா செய்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு நல்லா ஒரு 2 கப்பு நான் மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு இது கடையில் வாங்கினது தான். பாருங்கள், நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். மாவு எடுத்துட்டு நல்லா வந்துட்டு இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மாவை வந்து நம்ம கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கலாம். தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு தான் ஊற்றிக்கணும். நான் முதல்ல 1 கப்பு ஊற்றி நல்லா கலக்கியிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது. நல்லா தண்ணியாக கலக்கணும் இதில். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 2வது கப்பு ஊற்றிருக்கேன் நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை அப்படியே நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட போகிறோம் ஒரு மூடி போட்டு. இங்கே பாருங்கள், இந்த அளவு நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இதை மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 1 கப்பு வந்து சாதம், அதாவது நம்ம வீட்டில் உள்ள வடித்த சாதம், இது நம்ம மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த கப்பில் தான் நான் 1 கப்பு சாதம் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் வந்து 1 கப்பு வந்து தேங்காய் துருவல். இப்போ இது ரெண்டும் சேர்க்கும் போது அதாவது ஆப்பம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், தேங்காவும் அந்த சாதமும் சேர்க்கும்போது. இப்போ நம்ம ஆப்பத்தில் நார்மலாகவே வந்து சாதம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு பாருங்கள், இவ்வளோ தான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஏன்னா இது நான் உடனே செய்ய போகிறேன், அதனால சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து லேட்டாக செய்கிறதுனா கூட சேர்க்க வேண்டியில்லை. இதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா நம்ம வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம மிக்சி ஜார் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே அதில் அப்படியே மாற்றிட்டு அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்தால் தான் நல்லா வந்து நல்லா அந்த தோசையும் நல்லா வரும், இன்னொன்று ஆப்பமும் நம்ம நினைக்கிற மாதிரி வரும். இல்லைனா இப்படியே தித்தியாக இருக்கும், நல்லா வராது. பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்சியில் சேர்த்து நான் மொத்தமாக அரைச்சி எடுத்துட்டேன். இது நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது பாருங்கள், மாவு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், செம்மையாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உப்பும் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்க்கணும். இப்போ அப்படியே இந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு நம்ம அப்படியே தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா மாவு நல்லா கட்டியாக இருக்குது. நம்ம அரைச்சோம் இல்லையா, தேங்காய் அந்த சாதம்லாம் போட்டு, அதனால் கட்டியாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மாவு வந்து ஒரு 2 ஹவர் வந்து ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், மாவு நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் இல்லை, நான் ஒரு 2 ஹவர் கிட்ட தான் வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு பாருங்க. இப்போ இவ்வளோ தான் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவுக்கு. இப்போ 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆப்பம், அதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆப்பம் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் முதல்ல தோசை ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தோசை கல் வச்சுட்டு அப்படியே மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுறலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதில் வந்து மாவு நல்லா ரெடி ஆகிங்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோலாக வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து இதில் பக்குவமே. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பியெல்லாம் போட வேண்டியில்லை, ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால
இதை அப்படியே மாற்றிக்கலாம். சீக்கிரமாக கூட வெந்துடும் இந்த தோசை, ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ மறுபடியும் நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆப்பக்கல் வச்சு செய்துக்கலாம் பாருங்க. இப்போ ஊற்றிட்டு தடவிக்கலாம். இதில் இதான் ஸ்பெஷலே, நம்ம ரெண்டுமே செய்திருக்கோம் பாருங்கள். ஆப்பமும் செஞ்சுருக்கோம், தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வேற இருந்தது, நல்லா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே மாற்றிக்கலாம், நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அடுத்தது நம்ம ஒரு ஆப்பக்கல் வச்சுட்டு அதில் ஆப்பமாக ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் கல் வச்சு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அதே மாவு தான், வேறு எந்த மாவும் இல்லை, அதே மாவில் தான் நம்ம ஆப்பம் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மாவு அப்படியே ஊற்றிட்டு நம்ம ஆப்பத்துக்கு அப்படியே சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கலாம். அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா அழகாகவும் இருக்கும். இன்னொன்று மாவு நல்லா எங்கே பார்த்தாலும் படும். எப்போவுமே நடுமுட்டில் வந்து ஆப்பம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் மாவு நிற்கும். அந்த இடத்துல சுற்றிலும் தான் அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், நடுமுட்டில் அப்படியே மெத்துன்னு இருக்கும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும் மாவு, அப்போ தான் நம்ம கரெக்டாக அரைச்சிருக்கோங்கிறதுக்கு தெரியும். இதில் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம், வேணா விட்டுக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். இதை நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஆப்பம் ரெடி ஆகிடும் ரொம்பவே சூப்பராக. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த நடுகுண்டில் மட்டும் கொஞ்சமாக மெத்துன்னு இருக்கும், சுற்றிலும் வந்து அந்த ஆப்பத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க, ஒரே மாவு வச்சு ரொம்ப சூப்பராக 2 தோசை, அதாவது ஒன்று ஆப்பம் இன்னொன்று தோசை ரெடி பண்ணிட்டோம். நான் இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு முட்டையை வச்சு முட்டை குருமா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த முட்டை குருமா வீடியோ அடுத்து வருது, கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.